ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஐயா. சந்தோஷம். ஜாமக்கோல் பிரசனம் வகுப்பு சீரஞ்சிறப்பும் சூப்பரா முடிஞ்சது. அருமையா முடிஞ்சுச்சு. ஆமாங்க ஐயா. நல்ல வரவேற்பு இருந்துச்சு. பெரிய வரவேற்பு. ஆமா. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாமக்கோல் பிரசன்னத்துக்கு இவ்வளவு ஆர்வமா வந்து படிச்சிருக்காங்கன்னு பெரிய விஷயம் தான். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. ஐயா எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அடிப்படை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க ஐயா. கண்டிப்பா ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தது அடிப்படை. ஏன்னா நிறைய நேயர்களுக்கு வந்து அந்த ஆர்வம் இருக்கு. கண்டிப்பா. இப்படியே கத்துக்கணும், நிறைய பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கு. ம். அதை நாங்கள் ரொம்ப நேர்த்தியா பார்த்துட்டு இருக்கோம். அது நிறைய கத்துக்கணும், நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. அதை கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுங்க ஐயா. கண்டிப்பாங்கய்யா. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அதாவதுங்கய்யா, ஜோதிடம் படிக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. இப்போ நிறைய பேர்த்துக்கு நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்குற 50% பேருக்கு ஜோசியம் தெரியுது. அது கொஞ்சம் ஒரு அறகுறையா இருக்கும். எனக்கு பாதி தெரியும், பாதி தெரியாமல் இருக்கும். இப்போ அந்த விஷயங்களை எல்லாம் போக்குறதுக்காக ஒரு முழுமையான, நேர்த்தியான, நிறைவான அடிப்படை ஜோதிட வகுப்பை நம்ம எடுக்கிறோம். அதாவது எனக்கு ஜாதகத்தை பற்றி எதுவுமே தெரியாது, நான் முழுசாக ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா உங்ககிட்ட படித்ததுக்கப்புறம் நான் அந்த ஜாதகத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா 100% பார்க்க முடியும். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஆரம்பித்து ஒரு 20 நாளில் நான் உங்களை ஜோசியர் ஆக்கிடுவேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. அதுக்கு எனக்கான டைம் 6 மாதங்கள் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 to 4 அந்த வகுப்பு இருக்கும். ஆன்லைன் ஜூம், உலக நாடுகளில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், ஜோதிடம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் போதும். நானும் ஜோதிடத்தை தொழிலாக பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, நான் படித்து பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக சேர்ந்து படிக்கலாம். இந்த கோயில் குருக்கள் அவங்களுக்கும் ஜாதகம்லாம் சொல்லணுங்கிற ஆசை நிறைய வரும். ஏன்னா அவங்கள தேடி நிறைய பேர் வருவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள், இல்லத்தரசிகள், இவங்க நீங்கள் வேறு ஏதாவது ப்ரொஃபஷனல் இருந்தாலும் நீங்களும் வந்து படிக்கலாம். நீங்கள் எங்கேயும் நம்மளை தேடி வர வேண்டியதில்லை. உங்கள் வீட்டில் இருந்த இடத்துல ஆன்லைன் ஜூம் மூலிமா நீங்கள் படிக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 to 4 அந்த வீடியோக்களும் எல்லாத்துக்கும் நம்ம மெயில் மூலிமா அனுப்பி தர்றோம். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஜாதகத்தை 9 கிரகங்கள், 12 ராசி கட்டங்கள், 27 நட்சத்திரங்கள், இதிலிருந்து ஆரம்பித்து எல்லா அடிப்படையில் என்னென்னமெல்லாம் இருக்கோ அத்தனையும் அடிப்படை ஜோதிடத்தில் உங்களுக்கு முழுமையாக சொல்லி கொடுத்து, ஒரு ஜாதகம் வந்தால் பேசிக்காக ஒரு தசாபுத்தியை வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பலன் நடக்கும்னு உங்களால் சொல்ல முடியுங்கிற அளவுக்கு உருவாக்கிடலாம். அதுக்கான வகுப்பை தான் நம்ம 8/3/2026 மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதிலிருந்து தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கும். 2 மணி நேரம் 2 மணி நேர வகுப்பு, ஆன்லைன் ஜூம், மத்தியானம் தான் 2 to 4 ஒரு 6 மாத வகுப்பாக இது இருக்கும். இதில் அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக நம்ம கவர் பண்ணிடலாம். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தருவோம். அழகா நீங்கள் உங்களுக்கு 27 நட்சத்திரத்தில் ஆரம்பித்து 9 கிரகத்தில் ஆரம்பித்து நீங்கள் ஒரு 6வது வாரம் 8வது வாரம் வரும்போதே ஜோதிடத்தை முழுசாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஜாதகத்தை போட்டு ஆய்வு பண்ணுவோம், இப்படியெல்லாம் எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுப்போம். வந்தவங்க உள்ளே வந்து உங்ககிட்ட ஜாதக கட்டத்தை கொடுத்த உடனே, சார் உங்கள் கேள்வி இதுதான், நீங்கள் இதுக்காக வந்திருக்கீங்க, இப்படி இருந்தீங்க, இப்படி இருந்துட்டு இருக்கீங்க, இனி இப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. அடியேன் தான் வந்து பயிற்சி ஆசிரியர், நான் தான் சொல்லித்தர போகிறேன். வாராகி ஜோதிடமும் மித்ரா டிவியும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை கொடுக்க இருக்கு. அதுக்கு நேயர்கள் வந்து உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் முன்பதிவு ஆரம்பித்தாச்சு. நீங்கள் தாராளமாக தொடர்ந்து முன்பதிவு செஞ்சு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு கட்டண வகுப்பு, கட்டணத்துக்கு உட்பட்டது. கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாரையும் அடிப்படை ஜோதிட வகுப்பில் நான் சந்திக்க காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு ஐயா. சொல்லுங்க. நிறைய பேருக்கு சந்தேகத்தையும் கேட்கலான் இருக்கேன். வாராகின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பெரும்பாலும் பெண்கள் ரொம்ப ஆதரித்து அம்மாவாக நினச்சி வழிபட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு இல்லத்துலேயும். சில பேர் வீட்டில் வந்து வச்சுக்கக்கூடாது, வாராகி வழிபடுறதுல கொஞ்சம் சிரமம்லாம் இருக்குது, அது திருப்பி அடிச்சிடும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. வாராகினா என்ன, அவங்கள ஏன் நம்ம வந்து வணங்கணும், அவங்க சொல்ல வர தத்துவம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம்.
ஓம் வம் வாராகியை நமோ நமக. வாராகி இந்த பேரை இந்த பிறவியில் உச்சரிக்கணும்னா நீங்கள் போன ஜென்மத்தில் ஏதாவது புண்ணியம் பண்ணி இருந்தால் தான் நீங்கள் வாராகிங்கிற பேரை உச்சரிக்க முடியும். வாராகி முதல்ல பாதுகாவலர் மாதிரி அம்பாள். உங்களுடைய கஷ்டம், நஷ்டம், நெருக்கடி, கர்ம வினைகள், எதிரி, பில்லி, சூன்யம், ஏவல், தொந்தரவுகள், இதிலிருந்தெல்லாம் உங்களை கண்ணுக்கெட்டிய தூரம் 7 லோகத்திலும் எதிரிகளே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வைப்பவள் தான் அன்னை வாராகி. அவங்களுக்கு பேரே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. அம்பாள் கிட்ட, எல்லா தெய்வத்துக்கிட்ட இப்படி தான் இருக்கணும், அம்பாள் கிட்ட நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப விதி. அம்பாளுக்கு உகந்த நாளா வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி ரெண்டையும் சொல்கிறோம். இதுக்கு இடையில ஒரு பௌர்ணமி அல்லது ஒரு அமாவாசை இருக்கும். இப்போ இந்த அம்பாளுடைய வழிபாடுங்கிறது காலங்காலமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடத்துக்கு முன்னாடியே ராஜராஜ சோழன், மதிப்பிற்கும் பெருமைக்குரிய தமிழர்களை தலைநிமிரை செய்த மன்னன் ராஜராஜ சோழன், அவருடைய ஆலய அந்த பிரகதீஸ்வரர் பெருவுடையார் கோயிலில் முதல்ல அன்னை தான் வச்சது. அன்னை தான் வழிகாட்டுனதா சொல்றாங்க. அழகிய பெண் உடல், கூர்மையான பன்றியினுடைய முகம், காட்டுப்பன்றியினுடைய முகம், அந்த உருவம் கருணையே வடிவான வாராகி. 8 திருக்கரங்கள். நீங்கள் 2 கைகளை கொண்டு வேண்டினால் 8 கைகளை கொண்டு வரமளிப்பவள். அப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தி வாராகி. வாராகி வழிபாடு யாரு வேணாலும் பண்ணலாம். இவங்க தான் பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வாராகிக்கு தமிழ்நாட்டில் 1 கோயில் 2 கோயில் இருந்திருந்தா பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு தாலுக்கா, ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு கோயில் இருக்கு. அப்படின்னா அன்னையனுடைய பெருங்கருணையை நீங்க பார்க்கணும். அப்ப அம்பாள் வாராகி யாருன்னா சப்த மாதாக்கள். சப்த மாதாக்கள் அதுல ஒண்ணு வாராகி. 5ஆவதா இருப்பவங்க வாராகி. அந்த 7 மாதாக்கள்ல அன்னை, 7 அன்னை, அதுல ஒன்றாக இருப்பவங்க வாராகி. அந்த 7 பேர் யாரு, எப்படி வந்தாங்கன்னா, துர்க்கை தன்னுடைய ரூபத்திலிருந்து அந்த அசுரர்களை அழிக்க 7 பேரை வெளிப்பட்டது. மகிஷாசுர வர்தினி துர்க்கை 7 உருவமாக வெளிப்பட்டு, அந்த பராசக்தி வடிவம் 7 வடிவமாக வெளிப்பட்டு வந்ததுல ஒண்ணுதான் வாராகி. இவங்க யார் அப்படின்னா, இந்த உலகத்தை பிரம்மா, சிவன், விஷ்ணு இவர்கள் படைத்தல், காத்தல், அழித்தல் எப்படி முக்கியமாக இருக்கிறார்களோ, சக்தியினுடைய ரூபத்தில் மிக முக்கியமாக போர்படை தளபதியாக இந்த உலகத்தில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற அன்னை லலிதாம்பிகையினுடைய போர்படை தளபதி. ஸ்ரீவித்யான்னு சொல்லுவாங்க. யார? லலிதாம்பிகை. தச வித்யான்னு சொல்லி ஒன்று இருக்கு. தசமகா வித்யான்னு சொல்லுவாங்க. 10 தேவிகள். அதுக்கு தலைமை பீடம் அம்பாள் லலிதாம்பிகை தான். அப்ப லலிதாம்பிகையினுடைய போர்படை தளபதி வாராகினா, வாராகிக்கு எவ்வளவு பவர் இருக்கும்? வாராகிக்கு என்ன பவர் இருக்கும்? பகலில் தியானத்தில் இருந்து சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்பு தியானத்திலிருந்து விழித்து பக்தர்களின் கோரிக்கையை கேட்டு அவர்களுக்கு அருளாசி புரிபவள் வாராகி. போர்படை தளபதி. ஒன்னு சியாமலா, இன்னொன்னு வாராகி. வலது பக்கம் வாராகி, இடது பக்கம் சியாமலா. யாருக்கு? லலிதாம்பிகைக்கு. அப்ப லலிதாம்பிகை போர்படை தளபதி. லலிதாம்பிகை ஒரு சாந்த ஸ்வரூபமான ஸ்ரீசக்கர ரூபிணி. ஸ்ரீசக்கர ரூபிணி. திதி 15 திதி நித்திய தேவதைகள். வளர்வரைக்கு 15 திதி, தேவரைக்கு அந்த 15 30 திதி நித்திய தேவதைகளுக்கும் ஒட்டுமொத்த ஒரு தலைவி இருக்காங்கன்னா லலிதாம்பிகை. அந்த லலிதாம்பிகைக்கு ஒரு போர்படை தளபதி இருக்காங்கன்னா வாராகி. இப்ப என்ன உக்கரம், என்ன பவர், என்ன ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்? 1000 பத்ரகாளிக்கு சமம். எப்படிங்க? 1000 உக்கரத்துல 1000 பத்ரகாளி, 1000 துர்க்கைக்கு சமம்ங்கிறாங்க வாராகி. அப்படிப்பட்ட ஒரு உக்கர தேவதை அன்னை வாராகி. ஆனா அவங்க கமெண்ட் பண்ணணும். யாரு? பராசக்தி, லலிதாம்பிகை, காளி, துர்கை. இவங்க கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் உச்சபட்ச வேகம் வந்துடும். அப்ப நீங்க போய் எதிரி தொல்லையினால, கடன் வழக்குனால,
ஒரு வீடு வாசல் இல்லை, ஒரு இடம் வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல, குழந்தைங்க நல்லா படிக்கலை, இல்லை ஒரு கல்யாண திருமணத்தோட குழந்தை பேர் இது சம்பந்தமாக ஒரு நெருக்கடியில் இருக்கீங்கன்னா அங்கே போய் நீங்கள் வாராகி கிட்ட சரணாகதி அடையும் போது அவங்களே போய் லலிதாம்பிகைக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. என் பக்தை கஷ்டப்படுறான், கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அந்த அனுகிரகம் எளிதில் கிடைத்துவிடும், எளிதில் கிடைத்துவிடும். வாராகி பச்சை நிறம் கொண்டவள். எப்படி? பச்சை. அடுத்து மீனாட்சி பச்சை நிறம் கொண்டவள். அப்ப நிறம் மாறிய தெய்வங்களுக்கு சக்தி அதிகம். அப்படி நிறம் மாறிய தெய்வங்கள் யாரு? நீலவண்ண பெருமாள், வாராகி, மதுரை மீனாட்சி, வெள்ளை விநாயகர், ஸ்ரீராமர், கருப்பணசாமி, இவங்கெல்லாம் நிறம் மாறிய தெய்வங்கள். உங்க கர்மா கரையணும்னா நிறமாறிய தெய்வத்துக்கிட்ட தான் நீங்க வந்து நிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு அன்னை வாராகியை நீங்க வீட்டில் வச்சு வழிபடலாம். பஞ்சமி திதி மிக உகந்த திதி. வளர்வரை பஞ்சமியில் ஒரு பருவம் அடைந்த பெண்ணாக, அவர் வளரக்கூடிய பெண்ணாக, பருவம் அடைந்து ஒரு திருமண பேர் அடைந்து ஒரு குடும்பத்தில் புகுந்து அந்த வாழ்க்கை துணைக்கு அந்த குடும்பத்திற்கு ஒரு நற்பெயர்களை ஏற்படுத்தி அந்த வாழ்க்கை வளர்வதற்கு அந்த குடும்பம் வளர்வதற்கு பெரும் துணையாக இருப்பது வளர்வரை. அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து முழு பௌர்ணமியாகி ஒரு தாயாக மாறி குழந்தைகளை அரவணைத்து ஒரு வெற்றி அடைய செய்து குடும்ப சுமையெல்லாம் சுமந்து எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு பரிந்துரை செய்து பகிர்ந்து செய்து முன்னேற்றத்தை கொடுத்த ஒரு தாயாக, தந்தையாக, குருவாக, குலகுருவாக இருந்த குடும்பத்தை வழிநடத்தி பின்பு தேய்வரை பஞ்சமியாக தன் வயது மூப்பிலே தேய்ந்து 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 எல்லா நல்ல காரியங்களுக்கும் அந்த மூதாட்டியாக கூட வந்து தன் ஆசீர்வாதத்தை கொடுத்து எள்ளு பேரன் கொள்ளு பேரன் என்றெல்லாம் பார்த்து இந்த உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு பெண்ணாக, ஒரு தியாகத்தின் சக்தியாக, ஒரு வளர்வரை பஞ்சமி பருவமாக, முழு நிலவாக ஒரு தாயாக, தேய்வரை பஞ்சமியினாக ஒரு தியாகம் செய்த ஒரு மூதாட்டியாக, அந்த முழு நிலவும் சந்திரனுடைய ஆதிக்கமாக அந்த வளர்வரை பௌர்ணமி பஞ்சமி தேய்வரை என்றெல்லாம் தன் ஆதிக்கத்தை முழுமையாக செலுத்துகின்ற இந்த வாராகியை விட்டால் வழிபாட்டிற்கு யார் இருக்கிறார்? யோசிச்சு பாருங்க. அப்ப ஏன் வாராகி வழிபாடு ஸ்பெஷல்னு பாருங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதுளை சுலை அது போதும், அது பேசும். அவங்களுக்கு படையல் போட்டு ஒரு பிரார்த்தனை ஃபோட்டோ வச்சுக்கலாம் வீட்டில், அதனால எல்லாம் தப்பு இல்லை. நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க. நான் இப்போ அந்த வாராகி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல்ல இருந்து குஜிரியம்பாறை போகிற வழியில் எரியோடுன்னு ஒரு ஊர், புதரோடு, என்னுடைய மாணவர் திரு சக்திவேல் அவர்கள் ஸ்தாபகராக இருந்து இன்னைக்கு ஆலயம் விருட்சமாக வளர்ந்து நிற்கிது. ஒவ்வொரு பஞ்சமிக்கு 5000 to 6000 பேர் அங்கே வருகை தர்றாங்க. அம்பாளுடைய அனுகிரகத்தை, அந்த பிரசாத குங்குமத்தை வாங்கிட்டு போய் அவங்க வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் அடைகிறாங்க. நிறைய பேர்த்துக்கு திருமண தடை நீங்கிறது, வேலை கிடைக்கிறது, குழந்தை பேர், கெட்ட கர்மாக்கெல்லாம் நீங்கி நல்லா வாழ்கிறது. அந்த அன்னை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.25 அடி அம்பாள், மகாசக்தி, ஆதி குபேர வாராகி, வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. அந்த அம்பாளை அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாமான் இருக்கும். அவங்கள போய் நீங்கள் அங்கே நின்று அந்த அலங்காரத்தில் பார்க்கும்போது வெள்ளிக்கவசமெல்லாம் அணிந்திருப்பார்கள். நான் இருக்கேன், நீ எதற்காக கவலைப்படுற, நீ தைரியமாக இரு அப்படின்னு ஒரு தாய் ஆறுதல் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படியான ஒரு ஆறுதல் அங்கே கிடைக்கும். ஏழைப்பட்ட ஆள் தான் அவர், சக்திவேல். பாவம் இல்லாத எல்லாத்துக்கிட்டையும் அங்கே கிடைக்கிறதெல்லாம் வாங்கி தான் அந்த கோயில் உருவாகுது. வந்து நிறைய ஜனங்கள் வந்து பணத்தை அந்த கோயிலுக்காக, அந்த திருப்பணிக்காக காணிக்கையாக கொடுக்குறாங்க. அது ரொம்ப நல்லா கொடுக்குது. ஒரு ஏழைப்பட்ட ஒரு மாணவர், என்னோட ஏழை மாணவர்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து அங்கே அம்பாள் கோயில் எனக்காக கட்டுன்னு உத்தரவு கொடுத்து அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க. குபேர வாராகி. அதான் குபேர வாராகி. யாருக்கிட்ட பணம் வாங்கிக்கணும், யாரு எப்படி கோயிலை கட்டிக்கணும்னு அம்பாளுக்கே தெரியும். இப்போ அந்த கோயிலுடைய தாற்பரியமாக பார்க்கும்போது அது 130 வருட பாரம்பரியமாக உள்ள பூமிக்கடியில் அந்த புற்று வடிவமாக இருந்து அதுக்கப்புறம் மேலே வந்து அது ஒரு எழுச்சியாக இன்னைக்கு மேலே உட்காந்துருக்குன்னா அது பாரம்பரியமாக தாற்பரியமாக அந்த இடத்துல இருந்ததை பூராமே நம்ம வந்து ஒரு பிரசன்ன ஜோதிடம் மூலியமாகவே நாங்கள் பார்த்து அதுக்காக அந்த பேரெல்லாம் வச்சுங்க அந்த இடத்த இது பண்ணோம். ரொம்ப விசேஷமான ஒரு வாராகி. அங்கே வந்துட்டு போனவங்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு சாட்சியாகவே இருக்காங்க. அத்தனை பேர் சொல்கிறாங்க. அப்போ பஞ்சமிக்கு தேய்வரைக்கும் வளர்வரைக்கும் அங்கே பயங்கர விசேஷம். ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அற்புதமான ஒரு சக்தி அந்த இடத்துல கிடைக்குது. வர்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அருள் கிடைக்குது.
அப்படின்னா மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி வாராகி வழிபாடை யாரு வேணாலும் செய்யலாம். அவள் வந்து ஒரு குழந்தை, அம்பாள் தாய். அப்போ வந்து அம்பாளை வந்து நீங்கள் ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வாராகி உங்களோடவே இருந்து உங்களை வழி நடத்துவாங்க. ஆனால் தண்டநாயகி எப்படி? தண்டனையை கொடுக்கின்ற நாயகி. நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா இங்கே சிக்கல். கரெக்டாக இருக்கணும். என்னென்னா பொய் பித்தலாட்டம், அடுத்தவனுக்கு எடுக்கிறதுக்காக வாராகி வழிபாடு யூஸ் பண்ணுறது எதுவுமே வேண்டாம். நீங்கள் வாராகி பக்தனாக இருந்தால் இன்னொருவன் உங்களை கெடுக்க முடியாது, அழிக்க முடியாது. இதுதான் சத்தியம். அதனால் அம்பாள் வாராகி அது பெரிய ஒரு சக்தி. இருகுலை கோமளம் தால் புஷ்பராகம் 2 கண்ணும் குறுமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்துக்கணிவாய் பவளம் சிறந்த வள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே என்ற பாடலோடு அன்னையை வணங்கி இந்த அற்புத நிகழ்விலிருந்து மீண்டும் ஒரு நல்ல நிகழ்விலை சந்திக்கிறேன். ஓம் வம் வாராகி நமக. அன்னை வாராகி அனைவருக்கும் அருளாசி புரியட்டும். வாராகியினுடைய ஆசிகள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நன்றிங்க. வாழ்க வளர்க.